தலைப்பு: வேலின் உண்மையான ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? கதை: இந்த உலகத்தில் இருள் எப்போ ஆரம்பிச்சதுன்னு தெரியுமா? அந்த நேரத்தில் அமைதி என்ற ஒரு விஷயமே இல்ல. பயம், அச்சம், அழுகை மட்டுமே இருந்தது. அந்த இருளுக்கு காரணம் ஒரு அசுரன். அவனுடைய பெயர் சூரபத்மன். அவன் அகந்தையால் உலகத்தையெல்லாம் கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்தான். அவன் எங்கு சென்றாலும் அங்கே அழுகைதான் இருந்தது. மக்கள் சிரிக்க முடியவில்லை. குழந்தைகள் கூட அச்சத்தில் இருந்தார்கள். தேவர்களுக்கு கூட தப்பிக்க முடியாத நிலை. அவர்கள் எல்லாரும் ஒரே ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் சென்றது பார்வதி அன்னையின் சன்னதி. அங்கே அவர்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்டார்கள்: எங்களை ரட்சிக்க யாரும் இல்லையா? அந்த கேள்வியை கேட்ட அன்னையின் உள்ளிலுற உசக்தி எழுந்தது. அது சாதாரண கோபம் இல்ல. அது அன்பும் கோபமும் கருணையும் பாதுகாப்பும் ஒன்று சேர்ந்தொரு தெய்வீக அழுத்தம். அந்த நேரத்தில் உலகமே அமைதியானது. காற்று நின்றது. காலம் கூட ஒரு நொடி நின்றது போல் இருந்தது. அவள் தன்னுடைய உள்ளுரு சக்தியையெல்லாம் சேர்த்து ஒரு ஒளியாக மாற்றினாள். அந்த ஒளி மெதுவாக ஒரு ஆயுதமாக உருவெடுத்தது. அதுதான் வேல். அந்த வேல் உருவான நேரத்திலேயே அசுரர்களுக்குள்ளேயே ஒரு பயம் உருவானது. ஏனென்றால் அது ஒரு ஆயுதம் இல்ல, அதன்னையின் உயிர் சக்தி. அவள் அந்த வேலை ஒரு தெய்வீக போராளி கொடுத்தாள். அவன் இந்துலகத்தை காப்பாற்றவே பிறந்தவன். அந்த போராளி போர்க்களத்துக்கு சென்றபோது சூரபத்மன் சிரித்தான். இந்த சின்னாயுதத்தால் என்னாகப் போகிறது என்று அவன் அகந்தையோடு சொன்னான். ஆனால் அந்த வேலின் ஒளிபரவும் போது அவன் உள்ளி பயம் ஆரம்பித்தது. போர் ஆரம்பமானது. இது சாதாரண போர் இல்ல, அது ஒளியும் இருளும் இடையேயான போராகியது. சூரபத்மன் பல்வேறு ரூபங்கள் எடுத்தான். பாம்பாக, மலையாக, அக்கினியாக. ஆனால் ஒவ்வொரு ரூபத்தையும் வேல் உடைத்தது. போர் நேரம் நீண்டது. இருள் அதிகரித்தது. ஆனால் ஒளி ஒரு நேரத்திற்கும் குறைவாகவில்லை. கடைசியாக அசுரன் பெரிய மரமாக மாறினான். அந்த மரம் வானத்தை தொடுமளவுக்கு உயர்ந்தது. அந்த நேரத்தில் உலகம் முழுவதும் அமைதியாக நின்றது. அந்த போராளி அந்த வேலை உயர்த்தி பிடித்தான ஒரு நொடியன்னையின் அருளை நினைத்தான். அந்த நேரத்தில் வேலின் ஒளி அதிகரித்தது. ஒரே ஒரு அடியாக அந்த மரத்தை குத்தினான். ஒரு சத்தத்துடன் அந்த மரம் இரண்டாக விழுந்தது. அந்த இரண்டு பாகங்களிலிருந்தும் ஒன்று மயில ஆக மாறினது. மற்றொன்று சேவலாக மாறினது. அந்த நேரத்திலிருந்தே வேல் என்பது ஒரு ஆயுதமை இல்ல, அது அன்னையின் அருளின் உயிரான சின்னமாக மாற இயது. உலகமெல்லாம் மீண்டும் அமைதியடைந்தது. ஆனால் இங்குதான் உண்மையான ரகசியம் ஆரம்பமாகிறது. அந்த போராளி அவன் கையில் இருந்த வேலை பார்த்துதான் அந்த வேல் அவனுக்கு ஒரு விஷயத்தை காட்டியது. இருள் எப்போதுமே வெளியில் இல்ல, அது மனதிற்குள்ளதான். அகந்தை, பொறாமை, கோபம், அதுதான் அசுரன். அதை அழிப்பதற்கு ஆயுதம் வேண்டாம், அருள் சக்தி போதும். அதனால்தான் இன்று வரை வேல் என்று சொன்னாலே மக்களுக்குள் ஒரு நம்பிக்கை உருவாகிறது. நீங்கள் அந்த நம்பிக்கையோடு இருந்தால் போது எவ்வளவு பெரிய இருள் வந்தாலும் அது ஓடியே போகவும். ஏனென்றால் அந்த வேல் இன்னும் இருக்கிறது. அது வெளியில் இல்ல, அது உங்கள் மனதிற்குள்ளே. இதுதான் அந்த வேலின் உண்மையான ரகசியம். இந்த மாதிரி இன்னும் ரகசியங்களுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதுதான் அந்த வேலின் உண்மையான ரகசியம். அது வெளியில் இல்ல, உங்கள் மனதிற்குள்ளே. நீங்கள் அதை நம்பினால் போதும். எவ்வளவு பெரிய இருள் வந்தாலும் அது ஓடியே போகவும். இந்த ரகசியம் உங்களுக்கு முன்னாடி தெரியுமா?